இன்றைய தினம் சிந்தனை சிற்பி சிங்காரவேலருடைய பிறந்த தினம். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்த தினத்தை ஏன் கொண்டாடுகிறோம்? இன்று தமிழ்நாடு மீனவர் பேரவையின் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் நகர்ப்புறத்தில் உள்ள சங்குமால் கடற்கரை துறைமுகத்தில் சிங்காரவேலரின் 165வது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. சிங்காரவேலர் ஒரு மீனவர்களின் அடையாளம். அவர் ஒரு மீனவர் சமூகத்தில் பிறந்தவர். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் மீனவர் சமுதாயத்திற்காகவும் அரும்பாடுபட்டு போராடியவர். சிங்காரவேலர் ஒரு வழக்கறிஞர் ஆவார். தன் வழக்கறிஞர் தொழிலை திறன்பட செய்யக்கூடியவர். தன் வழக்கறிஞர் தொழிலை செய்யும் பொழுது, நீதிமன்றத்திற்கு செல்லும் பொழுது, தான் ஒரு மீனவர் என்று சக வழக்கறிஞர்கள் அவர்களை ஏளனம் செய்து பாகுபாடு பார்த்து ஒதுக்கி வைத்தார்கள். அதை மனதில் ஏந்தி கொண்டு சக வழக்கறிஞருக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்குகளை வெற்றிகரமாக முடித்துவிட்டு இந்த நீதிமன்றத்திற்கு அணியக்கூடிய கோர்ட்டையும் கலற்றிவிட்டு, இனிமேல் இந்த சமூகத்திற்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் நான் எனது போராட்டம் இருக்கும் என்று போராட்டத்தை தொடங்கியவர் சிங்காரவேலர். இவர் முதலில் கம்யூனிசத்தை இந்தியாவிற்கு முதலில் கொண்டு வந்தவர். பொது உடைமைவாதி இவர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் இவர். கடந்து வந்த தமிழக அரசு டாக்டர் கலைஞர் ஆட்சி காலங்களில் கூட சிங்காரவேலர் தொகுப்பு வீடு திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை மீனவர்களுக்காக கொண்டு வந்தவர். ஒவ்வொரு இடத்திலும் சிங்காரவேலருடைய புகழ் ஓங்கிக் கொண்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெயரே சிங்காரவேலர் பெயர் என்றுதான் இருக்கிறது. இவருடைய புகழ் மிகப்பெரிய அளவில் ஓங்க வேண்டும். காலத்தின் சூழ்நிலை தவறி சில நேரங்களில் இவருடைய புகழ் மறைக்கப்படுகிறது. அரசு இவருடைய புகழை வெளிக்கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய விஷயங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம், எங்களுடைய கோரிக்கை. தொடர்ந்து தமிழ்நாடு மீனவர் பேரவையினுடைய ராமநாதபுரம் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக கடந்த 5 ஆண்டு காலமாக சிங்காரவேலருடைய பிறந்த நாளை கொண்டாடி வருகிறோம். முதலாக பாமனில் இருக்கக்கூடிய சின்னப்பாலம் என்கின்ற பள்ளியில் கொண்டாடினோம், பள்ளி குழந்தைகளுடன். அடுத்ததாக தனுஷ்கோடியில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுடன் கொண்டாடினோம், தனுஷ்கோடியில் அமைந்திருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுடன். அதற்கு பிரகாரம் கரையூரில் இருக்கக்கூடிய பள்ளியில் கொண்டாடினோம். தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் நாங்கள் சிங்காரவேலருடைய புகழை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு படியாக நாங்கள் புகழ் பாடிக்கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். மீண்டும் இந்த ராமேஸ்வர தீவில் இந்த சங்குமால் கடற்கரை ஓரத்தில் அவருடைய நினைவு சின்னமாக அவருக்காக திருவுருவச் சிலுவை வைக்க வேண்டும் என்று நாங்கள் அரசுக்கு கோரிக்கையும் வைத்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.